நம்ம கான்ஃபிகரேஷன் தெரியலீங்களா என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிடலாம். காம்பனன்ட் என்ன கான்ஃபிகரேஷன் 2 வே பாசிவ் கான்செப்ட் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க இதுல. ஓ சரி சரி. அதுல வந்து ப்ராசஸர் அதாவது கம்பெனி பிளேயர் வச்சு யூஸ் பண்ணிருக்கோம், ப்ராசஸர் ஆட் பண்ணிருக்கோம். சோ இது எப்படி இருக்கும்னா லெஃப்ட் ரைட் இருக்கும், பட் இந்த இடத்துல தான் சவுண்ட்ஸ் கேட்பீங்க. நிறைய மியூசிக் ஏதாவது யூடியூப்ல பாத்துருக்கீங்க, அப்படி பாத்துக்கீங்களா? பட் இப்பதான் லைவா நீங்க பார்க்க போறீங்களா? இப்போ நம்ம ப்ராசஸர் போட்டுருக்கீங்க, அதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் டிக்கேல இருக்கும், பட் பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த எண்ட்ல கேட்கும். இப்போ லெஃப்ட்னு சொன்னா லெஃப்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா சவுண்டும் கேட்கும், பேஸும் சேர்ந்து கேட்கும். ரைட் வரும்போது ரைட் பேஸ் அங்கே வந்துடும். லெஃப்ட் எல்லா சவுண்டும் லெஃப்ட் இருக்கு. ஆப்வியஸ்லி ஸ்பீக்கர் அங்க இருக்கறனால கேக்குது, ஆனா சப் அங்க கேட்டுச்சு உங்களுக்கு. ரைட் பேஸ் அங்க கேக்குது. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் சென்டர்ல மாற்றணும் நம்ம. சென்டர்ல சவுண்ட் சென்டர் பேஸ் அங்க தான் இருக்கும். இங்க இருக்கும் சவுண்ட், அதான் சவுண்ட் இங்க இருந்து வரும். இத்தனை நாள் வீடியோல பார்க்கும்போது இது நம்மளுக்கு கரெக்டா தெரியல, இப்ப நேர்ல பார்க்கும்போது தான் அது லெஃப்ட். அதே மாதிரி லெஃப்ட் சென்டர் இங்க இருக்கும் சவுண்ட். இந்த ஸ்பீக்கர் உள்ள பக்கமா இருக்கு, கேட் இருக்காது, இங்க இருந்து இருக்கும். இங்க இருந்து தான் இது வந்து அந்த ப்ராசஸரோட ப்ராசஸர். உங்களுக்கு சீட்டா இருக்கும் ஒரு சவுண்ட். ரைட் சென்டர் அந்த ஸ்பீக்கர் ட்வீட்டர் அவ்வளவு தூரமா இருக்கு, அவ்வளவு பக்கமா இருக்கு, கேட்கல. இந்த இடத்துல இல்லாத இடத்துல உங்களுக்கு வாய்ஸ் ட்ரிபிள் சப்வூஃபர் செய்யறத கேக்குது பாருங்க. இங்க இருந்து சவுண்ட் வரும். அதே மாதிரி இப்போ இந்த ட்ராக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வோக்கல் இருக்காது, வெறும் மியூசிக் மட்டும் தான். இந்த மியூசிக் எப்படி இருக்கும்னா லெஃப்ட் ரைட் சென்டரிங் எல்லா சவுண்ட்ஸ் கேட்கும். எப்படின்னா லெஃப்ட் இருந்து ஒரு சவுண்ட் அப்படியே ரைட் வரைக்கும் டிராவல் ஆகும், அந்த சவுண்ட்ல உங்களுக்கு கேட்கும். பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்க கால் வரைக்கும் வரும் பாருங்க சவுண்ட், அப்படியே டோட்டல் ஏரியா கவர் ஆகும் பாருங்க. அதுல இந்த சைடு பாடுறோம். கீழே வரைக்கும் இந்த இடத்துல சவுண்ட பார்க்கலாம், எண்ட் வரைக்கும் வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்க. இன்னொரு வண்டியில கேட்டிருக்கேன், இது ரொம்ப சின்ன சின்ன சவுண்ட்ல கூட
சப்வூஃபர் வேணும்னா அதிக ப்ரெஷராக இருந்தால் அது வரும்போது ஆடியோ சிஸ்டம் ஆஃப் பண்ணி எனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்ன மாமா. வண்டி எடுத்து 4 மாசம் ஆகுது. ஒண்ணுமே பண்ண முடியாது. வண்டியே ஓட்டல பாருங்க, இவ்வளவுதான் ஓடி இருக்கு. இந்த ஓட்டு ஜாஸ்தி எல்லாம் கவர் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்து இங்கே தான் வரேன். அப்புறம் வண்டி டெலிவரி எடுக்கும்போது போட்டது எடுத்து நேரம் இங்கே தான் கொடுப்பாங்க. காரோட இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் 5 ஸ்டேஜ். இப்போ நீங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆக்டிவ், அப்புறம் 3 வே ஆக்டிவ், அப்புறம் 4 வே ஆக்டிவ். 5 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் இவ்வளோ இருக்கீங்க. ஜஸ்ட் இமேஜின் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்லாம் போனால் எப்படி இருக்கும். ஒரு இதில் அந்த என்ன சொல்கிறது, அந்த லைவ் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ மாதிரி இருக்கும் கேட்கறதுலாம். இதுவே அப்படிதான் இருக்கு. இதுவே எப்படி இருக்குன்னா இன்னும் இதில் ஆக்டிவ், இதுக்கப்புறம் 3 வே ஆக்டிவ்லாம் போட்டால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். 3 வேல வந்துச்சுன்னு வைங்க, நிறைய சவுண்ட்ஸ் கேட்பீங்க. அதில் பயங்கர இது கூட கனெக்ட் ஆகிடும். வண்டி கண்டிப்பாக போட்டலாம். பண்ண ஒவ்வொன்றா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை என்ஜாய் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க, நல்லா இருக்கும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் புரிஞ்சு பண்ணுவீங்க. நீங்கள் இத்தனை நாள் நம்ம மிஸ் பண்ணோமே இருக்கு உங்களுக்கு. ஆனால் சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே. நான் காலையில் வரும்போது கேட்டதுக்கும் இதுக்குமே பயங்கரம். சரி இல்லை அது கம்பேரே பண்ண முடியல. பட் இதுக்கு முன்னாடி செஞ்ச ஆடியோக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணுங்க. அது 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 எனக்கு எப்படின்னா கொஞ்சம் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் இந்த பாட்டெல்லாம் போட்டாலே ஃபர்ஸ்ட் டம்மு டும்மு டம்முன்னு அது அந்த இது அப்படி இருக்காது. பேஸ் சப்வூஃபர் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா மியூசிக் கூட சிங்க்ரனைஸ்ட் ஆகும், ஜெல் ஆகும், தனியா அடிக்க கூடாது. அந்த ஊஃபர் வந்து ஒரு என்ன சொல்றது, இப்ப யாரோ ஒருத்தங்க வயசானவங்க யாரோ வந்தாங்கன்னா அது ஒரு கம்மி பண்ணிடுவாங்க. அந்த ஒரு இரிட்டேட்டிங் ஃபீலே வராது. கார் ஆடியோ எப்படி இருக்கணும்னா யாரா இருந்தாலும் ஒரு 4 வார்த்தை பேச விட்டுறணும், அதுக்கப்புறம் மியூசிக் தான் ஓடணும். என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பா. தேங்க்ஸ்ங்க. கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ். நான் தான் சொல்றேன். ஹை வாட் திஸ் இஸ் அப்படி ஃப்ரம் ஆரம் கடை. ஸோ இன்னி நம்ம வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலினோ வண்டிக்கு ஆடியோ பண்ணியிருக்கோம், அதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வே பாசிவ் செட்டப் தான் இந்த வண்டியில் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராசஸர் போட்டு ஒரு பாசிவ் செட்டப். ஸோ எதுக்காகன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த ஆன்கியூ ப்ராசஸர் எதுக்கு போடுறோம்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓஇ சிஸ்டம். ஸோ அந்த ஓஇ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அவுட்புட் அந்த அளவுக்கு இருக்காது. அந்த அவுட்புட்டை வந்து கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நம்ம ஆடியோ குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் நம்ம இந்த ப்ராசஸர், அந்த டீட்டெயிலிங் தெரிய வேண்டி தான் நம்ம ப்ராசஸர் போட்டு அதில் ஆடியோ பண்ணுறோம். ஸோ இந்த வண்டியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்ரான் சார் வந்து டெமோ காமிச்சிருப்பாரு, அது நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஆடிஷன் ஏபிகே 165P போட்டிருக்கோம். தென் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடிஷனில் கோஆக்சல் ஸ்பீக்கர் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கியூ 6 சேனல் ப்ராசஸர் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து 6 சேனல் பாசிவ் செட்டப் தான் நம்ம பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மெகாஸ் 5 சேனல் ஆம்ப் கொடுத்துருக்கோம், பவர்ஃபுல்லான ஆம்ப் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஸோ 3 வேவோ 2 வே ஆக்டிவோ 3 வே பண்ணும்போது ஸோ எந்த ஒரு பொருளுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ அப்படியே நீங்கள் வந்து வச்சு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் அப்போ வந்து உங்களுக்கு லாஸ் ஆஃப் பே எதுவுமே இருக்காது. தென் சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கிக்கரில் 10 இன்ச் குட்டியாக காம்பேக்டாக வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ டேம்பிங் எதுவுமே நம்ம இதில் பண்ணலை. ஸோ கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெளியே ஆடியோ பண்ணிட்டு அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் தான் அவர் வந்தார். ஸோ அந்த வீடியோலேயே அவர் ரிவ்யூ கொடுத்துருப்பாரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்டியாக வந்து நம்ம டெமோ கார்லாம் கேட்டுட்டு வேறு இடத்துல பண்ணி சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி அவரும் வந்தார். அவர் மாட்டி நல்லா அவுட்புட் கொடுத்தோம். ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டார். ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட வண்டி வந்து நீங்களும் ஆடியோ பண்ணியிருந்தீங்கன்னா, ஆடியோ ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் கொண்டு வாங்க. நம்ம இதில் அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். அது போக புதுசாக வரவங்களும் வாங்க, டெமோ கார் இருக்குது, டெமோ பார்த்துட்டு உங்களுக்கான ஆடியோவை நீங்களே சூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னா நீங்கள் டெமோ பார்த்தா தான் உங்களுக்கான ஃபீல், நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் ஆடியோ கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளாலையும் சொல்ல முடியும். நம்மளும் அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் தரலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். See next video மக்களே. Until then, see you. Bye. This is Apdi from Aram Katekas.